Hello, welcome to this video session. I am Bama, Department of CS with A, Kamraj Women's College. So today's session, I will discuss about the concept of function and its prototype. Okay. So first of all, function. What is function? Why we need function? So function is a set of instructions grouped into one name. That is called function. And then function is why we need function means, suppose if we have a read a set of instruction more than one time means we have to write every time the same set of instructions, isn't it? So to avoid this, we have to use one function. So to collect the all instruction, that is same instruction, into one function name. When we call this instruction means you have to call just that function name only. Okay, அதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷனோட மெயின் யூஸ். தட் இஸ் கால்டு ரீயூசபிலிட்டி. அப்போ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை திருப்பி திருப்பி ஏன் கால் பண்ணணும்? ஓகேவா? அதனால கொண்டு வந்தது தான் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேமில் அதை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கால் பண்ணால் போதும். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எத்தனை டைம் வேணாலும் ரிப்பீட்டடாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும்? So there are three steps to use a function. First one is function declaration. Function declaration. Second one is function definition. Third one is function calling or reference. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3 பார்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ மெமரி தேவை அப்படிங்கிறத முதல்லையே கம்பைலருக்கு நம்ம இன்டிமேட் பண்ணிடுறோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அதுக்குரிய ஸ்பேஸை அதை அலோகேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மெமரி அட்ரஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கும். தட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எப்படி நம்ம கொடுக்கலாம்? ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் நேம், and then list of parameters. List of parameters, semicolon. This is the syntax for function declaration. For example, we have to declare a function as integer. For example, factorial of. Okay, parameter is n. So this is a declaration. So return type means function எப்பலாம் நீங்க கால் பண்றீங்களோ அப்ப என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். இட்ஸ் நத்திங் பட் டேட்டா டைப். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப், அது எதுக்கு ரிட்டர்ன் டைப்னு சொல்றோம்னா என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் இன்டீஜர் ஃபேக்டோரியல் ஆஃப் இன்டீஜர்னு கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் அ ரிட்டர்ன் டைப். அப்படின்னா எப்பெல்லாம் இந்த ஃபேக்டோரியல் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றீங்களோ அப்பெல்லாம் அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்? ஒரு இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். So that is declared as a return type. Function name as a factorial. List of parameters. Here we have to use only one parameter for this function, that is called n. Okay, n number. எந்த நம்பருக்கு நீங்கள் ஃபேக்டோரியல் பார்க்க போறீங்க. அப்போ நான் ஒரு இன்புட்டை தான் இங்கே ஒரு பேராமீட்டரை தான் நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டர், இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம கால் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கமா கொடுத்து ஒவ்வொரு பேராமீட்டரையும் நம்ம அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ கண்டிப்பாக இது என் பண்ணுறப்போ ஒரு செமிகோலன் வைக்கணும். இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ see you on the next video. Thank you.